வீட்டுக்காரம்மா பாஸ்தா பண்ணிக்கிறாங்க பாருங்க. இப்போ இங்கே பாருங்க, வீட்டுக்காரம்மா இன்னொரு டிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இது நம்ம தோட்டத்துலேருந்து வந்த கேபேஜ், கேரட். அப்படியே வீட்டுக்காரம்மா இன்னொரு டிஷ் பண்ணிக்கிறாங்க பாருங்க. ஸோ இதில் கத்திரிக்காய் இருக்கு, பொட்டேட்டோஸ் இருக்கு. அதை வச்சு இன்னைக்கு வீட்டுக்காரம்மா பாருங்க ப்ராக்கோலி பாஸ்தா பண்ணியிருக்கிறாங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் லண்டன் விவசாயி. நான் ஒரு ஐடி கைங்க, ஒரிஜினலி ஃப்ரம் பெங்களூர், பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டுருக்கேன். என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும்னு ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு. திஸ் இஸ் மை ஸ்டோரி. வாங்க பார்க்கலாம். 16th செப்டம்பருங்க. இட்ஸ் எ டியூஸ்டே. ஸோ ஒரு வேலையெல்லாம் முடிச்சுன்னு வந்தேன் நான். இட் ஹஸ் பீன் வெரி வெரி ரெய்னி. லைக் நேற்று முன்னேற்றலாம் லைக் 40-50 மைல்ஸ் விண்டு வேறு. அதுதான் என்ன டேமேஜ் இருந்துச்சான்னு பார்க்குறதுக்கு போனால் ஒன்றும் டேமேஜ் இல்லைங்க. இந்த ஸ்ட்ரக்சர் ஊயின்ட்டு இருக்கோன்னு தான் நினச்சேன் நான். பட் அது 2 குச்சி, இந்த 3 குச்சி வச்சுருக்கிறேன் இல்லைங்களா, அசைக்க முடியல. அவர் நல்லா ஸ்ட்ராங்காக நினைக்கிறார். ஒரு 2-3 செடிங்க ஆனால் கைண்டி விழுந்துருந்துச்சு. ஐ டைட். அதை திருப்பம் கட்டி விட்டேன் இழுத்து. அதர் தன் தட் இங்கே வந்துட்டு இப்போது இந்த இடம் பேட்ச் காலியாக இருக்குங்க ரூட் வெஜிடபிள் செக்ஷனில். ஸோ அதில் கொஞ்சம் ரூட் வெஜிடபிள்ஸ், வின்டர் வெஜிடபிள்ஸ் போட்டேன் நான் இப்போ தான். ஸோ கேரட்டு, ஒரு டர்னிப்புன்ட்டு போட்டேன். ஸோ லெட்ஸ் see if they grow. மோஸ்ட்லி வளராதுன்னு தோணுது. பட் ஏன் எம்டி பேட்ச் விடணும், வளர்ந்தால் வளர்ட்டும் விடுன்ட்டு வளர்த்துட்டு இருக்கேன். ஒன் மோர் அப்டேட் வாஸ், இந்த காற்று வந்திருந்தப்போ நம்ம க்ரீன் ஹவுஸ் எஸ்கேப்போ பார்த்துருந்தாரு பழகுது. நான் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தப்போ மேலே தூக்கிட்டு இருந்துச்சு அப்படியே. இட்ஸ் லைக் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் ஆன் டாப். அவ்வளோ ஒன்றும் பிஞ்சின்னு போகல. பட் ஐ திங்க் கட்டி வச்சுக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் ஆச்சு போல இருக்குது. பட் somehow it has survived. There is no major damage. ஸோ யா, இது கூட ஏதோ போயிட்டுருக்கோன்னு தான் நினச்சேன் நான். பட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் நாட் எஸ்கேப்பிங். சரி, வேறு எதுவும் அப்டேட் இல்லைங்க, அவ்வளோ தாங்க. வர்றது இந்த மாதிரி தான். மழை நல்லா பெய்யுது இல்லைங்களா, அதில் ஒன்றும் வந்து இது பண்ணுறதில்ல. குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க, ஃபீல் ஆகுது. ஐ கேன் ஃபீல். இன்னும் ஷார்ட்ஸு டிஷர்ட்டெல்லாம் போடுற இது இல்லை இப்போது. நெக்ஸ்ட்டு என் மஞ்சா ஜம்பரெல்லாம் எடுக்கணும் உள்ளேருந்து. வாஷ் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் ஒரு செட் அப்படியே. ஸோ அதை இப்போ எடுக்கணும், திருப்பம் எடுத்து வரணும். அண்ட் நிறைய மிளகா இருக்குங்க. அதை தான் எப்படின்னா காலி பண்ணணும். வீட்டில் இப்போ லாஸ்ட் டைம் எடுத்துன்னு போன மிளகாவே அப்படியே இருக்குது இன்னும். எவ்வளோ மிளகா தான் சாப்பிட முடியும் சொல்லுங்கள். இது சிம்லா மிர்ச்செல்லாம் அதெல்லாம் பரவாயில்ல, நான் ரோஸ்ட் வெஜிடபிள் பண்ணி சாப்பிட்றேன். சிம்லா மிர்ச்சி, கத்திரிக்காய் வீட்டுக்காரம்மா கத்திரிக்காய் பண்ணிவிடுவாங்க. மிளகாவை தான் எவ்வளோ சாப்பிட்றதுன்னு தெரில. இந்த வீக்கெண்டுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு இருக்கிறேன். ஸோ கொஞ்சம் டொமேட்டோஸும் மிச்சம் இருக்குது, மிளகாவும் நிறைய இருக்குது. ஸோ லெட்ஸ் see. பீன்ஸ் கூட இப்போ ரீசெண்ட் பேட்ச் ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் கொஞ்சம் காலி பண்ணோம். அண்ட் தென் தெர் இஸ் ப்ராக்கோலி அங்கே இருக்குது, இன்னும் வளர்ந்துட்டு இருக்குது. இப்போ பார்த்தா தெரியுது, ஃபீல் ஆகுது. அங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அது இந்த ப்ராக்கோலி கூட எப்போனா அவங்க வந்தப்போ தான் மோஸ்ட்லி ஓப்பன் பண்ணிட்டு ஒரே முட்டை 2 ப்ராக்கோலி இருக்குது, ஒரே முட்டை எடுத்துடலாம் வெளியே. பாருங்க, வீட்டுக்காரம்மா பாஸ்தா பண்ணிக்கிறாங்க பாருங்க. இப்போ நம்ம தோட்டத்துலேருந்து வந்த செரி டொமேட்டோஸ் வச்சு சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ் லுக்ஸ் லைக். ஸோ இப்போ இங்கே பாருங்க, வீட்டுக்காரம்மா இன்னொரு டிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இது நம்ம தோட்டத்துலேருந்து வந்த கேபேஜ், கேரட். நல்லா இருக்கு பாருங்க. இட்ஸ் வெரி ஹெல்தி டிஷ்ஷு. நெக்ஸ்ட்டு சாப்பிட போகிறோம். அப்படியே வீட்டுக்காரம்மா இன்னொரு டிஷ் பண்ணிக்கிறாங்க பாருங்க. ஸோ இதில் கத்திரிக்காய் இருக்குது, பொட்டேட்டோஸ் இருக்குது, அனியனு, கார்லிக்கு எல்லாம் நம்ம அலாட்மெண்ட்லேருந்து வந்தது தான். ஸோ இட்ஸ் லைக் 100% பியூர் ஃப்ரம் அவர் அலாட்மெண்ட் அண்ட் லுக்ஸ் வெரி வெரி டேஸ்டி. ஸோ இன்னைக்கு ஃபுல் ஒரு வெஜிடேரியன் பர்ஜரி ஊட்டானுவாங்க கனடாவில், அந்த மாதிரி சாப்பிட போகிறோம். 19th ஏப்ரலுங்க. இட்ஸ் எ ஃப்ரைடே. திஸ் இஸ் த ஒன்லி அப்டேட் ஐ ஹேவ். ஏன்னா ஒரு ஷார்ட் விசிட் தான் வந்து. இன்றைக்கெல்லாம் ஹோல் டே நல்ல வெயில். ஸோ நம்ம போட்ட அனியன் சீட்ஸுங்க, அது வெங்காய விதை நல்லா முளைச்சிட்டு இருக்குங்க. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி வித் திஸ்.
ஸோ தட் வாஸ் அ ட்ரிக் ஐ வாஸ் மிஸ்ஸிங் ப்ராபப்ளி ஆல் திஸ் டைம். இவ்வளோ விளைச்சல் பார்த்ததே இல்லைங்க நான் இது வரலாம். திஸ் வாஸ் ப்ராப்ளி த 8th or 9th டைம் நான் ட்ரை பண்ணுறேன். த ட்ரிக் பீயிங் ஃப்ரெஷ் சீட்ஸ் வேணும் பழகுது அனியனுக்கு. ஸோ இந்த வருஷம் வளர்ந்த அனியன்ஸை சீட் எடுத்து அப்போ இமீடியட்லி போட்டேன். ஸோ தட் இஸ் வை யூ ஆர் ஏபிள் டு see loads of germination. So note to myself that onion seeds need to be very very fresh for good germination. நானும் ஆக்சுவலி நிறைய போட்டு விட்டேன். இப்போ ஆக்சுவலி ஃபீல் ஆகுது எனக்கு கம்மியாக போட்டுக்கணுமோ, நல்லா க்ளீனாக பிளான் பண்ணி. பட் எனிவே ஐ வில் தின் இட் அவுட். அப்படியே கொஞ்சம் வளர்ந்து ரூட்டுக்கிட்ட பிடிச்ச பிற்பாடு ஐ வில் தின் இட் அவுட் அண்ட் தென் லெட்ஸ் see what happens. But I'm really impressed with this. வெரி குட் ஜாப். ஆக்சுவலி நிறைய இன்னும் சீட்ஸ் இருக்குது. யாருன்னா கேட்டாங்கன்னா கொடுத்துட்றேன் இருங்க. எனக்கு இவ்வளோ போதும் பழகுது நெக்ஸ்ட் இயருக்கு. இல்லைனா இது போட்டு இது பண்ணுறப்போ கொஞ்சம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஐ வில் க்ரோ another set. Let's see. I have lot of space anyway. I don't mind growing 1 year worth of onion and then keeping. ஏன்னா இப்போ லாஸ்ட் டைம் எடுத்துன்னு போன அனியன்ஸுங்க நல்லா 2-3 months வந்துச்சு வந்த விளைச்சல்லையே. அதுவும் நிறைய பூ விட்டு நிறைய டேமேஜ் ஆகிட்டு இருந்துச்சு வர. ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து பூ கம்மியாக எடுத்து வெறும் அனியனுக்கு க்ரோத் சான்ஸ் கொடுத்தாக்கா நல்லா இருக்கும்னு தோணுது. குட் ஜாப். 22nd Septemberங்க. இட்ஸ் எ மண்டே. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. லேட்னாக்கா ஆக்சுவலி நான் யூஷுவல் டைம் வர மாதிரி தான் வந்தேன். பட் ஐ டென்ட் ரியலைஸ் 7 o'clock சன்செட் ஆகிடுதுன்னு. ஆக்சுவலி சன்செட் ஆகிடுச்சு இப்போது. அண்ட் இட்ஸ் வெரி வெரி கோல்டுங்க. 12 degrees ஆயிடுச்சு இப்போது. அண்ட் ஓவர் நைட்டு 3 degrees போகிறேன் நிற்குது. அதுக்கு தான் ஏஞ்சி கடகடான்னு வந்து கொஞ்சம் டொமேட்டோஸ் இருக்கிற டொமேட்டோஸ் எல்லாம் பிச்சுன்னு போயிடலான்னு. ஏன்னா குளிர் வந்தோடனே அவருங்க போல்ட் ஆகிடுவாங்க. அவ்வளோதான், அவருங்க இருக்கிற செடியோடு சேர்ந்து அப்படியே ராட் ஆகிடும். ஸோ இருக்கிற மிச்சம் மீதி டொமேட்டோஸ் எல்லாம் பிச்சு எடுத்துட்டேன். இன்னும் 2-3 இருக்குது. இன்னும் ரொம்ப காயாக இருக்குது. அதுக்கு தான் அப்படியே விட்டு இருக்கிறேன். வந்து கத்திரிக்காய் கூட கொஞ்சம் ஒரு 2-3 எடுத்துக்கினேன். அண்ட் ஸ்டார் ஆஃப் த ஷோ ஃபார் டுடே இஸ் ப்ராக்கலிங்க. நானும் இன்னும் 2 நாள் பொறுத்து எடுக்கலான்னு இருந்தேன். பட் பார்த்தா சைட்லலாம் பூ வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஆல்ரெடி முத்திட்டு இருக்கு போல இருக்குது. ஸோ அதுதான் பிச்சுட்டேன். இன்னும் 2-3 ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ப்ராக்கலி. இது இருக்குது பாருங்க, சின்னதாக இருக்குது. ஸோ ஐ வில் ஸ்டில் டேக் தம் எனிவே. ஏன்னா இதுக்கு நான் சைஸ் பெருசாக மாட்டேங்குது. நான் யூஸ்வலாக நல்லா காலிஃப்ளவர் மாதிரி வளரும், அதுக்கு தான் விட்டுருந்தேன். பட் அது இப்போவே மெச்சூராக ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ ஐ வில் பேசிக்கலி டேக் ஆல் த ப்ராக்கலிஸ் தட் இஸ் தேர். ஸோ அன்றைக்கி ப்ராக்கலி எடுத்துகிட்டு வந்தேன் இல்லைங்களா வீட்டிலேருந்து, இது அலாட்மெண்ட்லேருந்து. அதை வச்சு இன்னைக்கு வீட்டுக்காரம்மா பாருங்க ப்ராக்கலி பாஸ்தா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த டாக்லெட்டெலி பாஸ்தா. இங்கே தெரிந்து பாருங்க, அதெல்லாம் ப்ராக்கலி தான். திஸ் இஸ் ஆஸ் ஹெல்தி ஆஸ் இட் கெட்ஸ். 26th Septemberங்க. இட்ஸ் எ ஃப்ரைடே. ரொம்ப கோல்டுங்க இன்னைக்கு. நானே பாருங்கள் ஃபுல் பேண்ட்டு ஃபுல் மஞ்சா ஜம்பருக்கு போயிட்டேன் திருப்பம். இட்ஸ் வெரி வெரி கோல்டு. லைக் இப்போ 15 degrees ஆயிடுச்சு. பட் நைட்டில் 8 degrees 7 degrees எல்லாம் போகுது. இட்ஸ் லைக் இட்ஸ் நாட் ஆஸ் கோல்ட் ஆஸ் இன் வின்டரு. பட் கம்பேரிட்டிவ்லி இருந்த சம்மருக்கு திஸ் இஸ் ஆக்சுவலி வெரி கோல்டு. நான் ஆக்சுவலி எல்லாம் இது முடிச்சுட்டு வந்து இங்கே தண்ணி ஊற்றலான்னு தான் வந்தேன். ஆக்சுவலி இன்னைக்கு 2-3 நாளாக மழை வரல. பட் இப்போ இங்கே வர்றதுலேயே மழை வந்துச்சுங்க. ஸோ ஐம் நாட் வாட்டரிங் த பிளான்ஸு. ஜஸ்ட் இங்கே ஒரு அப்டேட் கொடுக்கலாங்க. க்ரீன் ஹவுஸில் நம்ம வச்சுக்கிற வெங்காய செடி சூப்பராக வளர்ந்துட்டு இருக்குங்க. நல்லா இருக்குது, செழிப்பாக இருக்குது பார்க்கறதுக்கு. அதே இன்னொரு அப்டேட் வந்துட்டு இதுதான். சன்ஃப்ளவர் இங்கே வெயிலில் கொஞ்சம் காயிட்டோன்னு இங்கே வச்சுருந்தேன். பட் யாரோ ஒருத்தர் வந்து நல்லா டின்னர் சாப்பிட்டு போகிறாரு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் சாப்பிட்டு போய்க்கிறாரு பாருங்கள். ஸோ க்ளீனாக ஒடிச்சு எடுத்து உள்ளக்கிற விதைகளை சாப்பிட்டு இருக்கிறாரு. And it is basically damaging everything. So I think the best thing to do now is take it home. I can't leave it here. இங்கே வச்சுருந்தாக்கா நீங்கள் நாளைக்கு ஒருத்துக்குள்ள எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போகிறாரு. அதே மாதிரி சம்திங் எல்ஸ் தட் இஸ் ஹேப்பனிங் ஹியர் இஸ் இங்கே இது கீழே இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு விதைக்காகத்தான் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன் காயறதுக்கு. காஞ்சவொடனே அதே உதிரி விதை கொட்டிடும். தென் ஐ வில் யூஸ் இட் ஃபார் நெக்ஸ்ட் இயர். இந்த சன்ஃப்ளவரை உரிச்சி சீட்ஸ் எடுத்துடலான்னு பார்த்தேங்க. விதைகள் நல்லா பெருசாக இருக்குது பாருங்க விதை.
பட் என்ன பண்ணலான்னாக்கா இந்த ஏரியா ரொம்ப கோல்டாக இருக்குங்க. இது மீன்ஸ் லைக் வெட்டாக இருக்குது, இப்போத்துக்கு ரொம்ப ஈரமாக இருக்கு. ஸோ விதைகள் கூட காயில் போல இருக்கு சரியா. ஸோ அதுக்கு தான் வீட்டுக்கு எடுத்துன்னு போய் காய வச்சுட்டு அப்புறமா உரிச்சு எடுக்கலான்னு. ஸோ I'll keep it indoors. வீட்டு உள்ளே வச்சுருந்தாக்கா நல்லா காஞ்சிரும் வீட்டில் இருக்கிற ஹீட்லேயே. அண்ட் யா, திஸ் இஸ் இனி தருவடைங்க அதுங்க. And this is the largest carrot I think I have grown till now. பட் ஒன் மோர் இஷ்யூ என்னன்னா, அதுங்களுக்கு வளர்கிறதுக்கு இடம் இல்லாத போயிட்டு இருக்குது பாருங்கள். எல்லாம் மடங்கி மடங்கி போயிட்டுருக்கு பாருங்கள். இது கூட பாருங்கள். ஸோ நல்லா டீப்பாக வளர்கிற மாதிரி இருந்துச்சுன்னா they would have grown bigger. That's what I feel. நெக்ஸ்ட் டைம்குள்ளே ஒரு டபுள் பெட்டில் சரியாக வளர்க்கணும் போட்டு. லெட்ஸ் see. இது ரொம்ப ரேருங்க. ஸ்ட்ராபெரிஸு செகண்ட் சீசன் வளர்ந்துக்குது பாருங்கள். சின்ன சின்னதாக தான் இருக்குது, பட் இட்ஸ் வெரி வெரி ரேர் திங்கு. இப்போ ஆக்சுவலி இந்த பெருசுலேருந்து குட்டி போட்டு அது வளர்ந்து அதில் ஆல்ரெடி இந்த சீசனு ஸ்ட்ராபெரிஸ் வளருது. அதான் நல்லா பூ விட்டுருக்கு. ஒரு 2 நாள் கழித்து சாப்பிட போகிறாத்த. பட் யா, இட்ஸ் வெரி வெரி ரேர் திங். இன்னும் செப்டம்பர், அதுவும் இது அர்லி ஸ்ப்ரிங்கில் தான் வளருது யூஸ்வலி. இது என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இது தான் மல்லி. தமிழ்நாட்டிலலாம் மல்லின்னுவாங்க. கொரியாண்டர் சீட்ஸ், ஆர் எங்கள் ஊர்லலாம் தனியான்னுவாங்க. இட் கோஸ் as ஒன் ஆஃப் த மெயின் மசாலா இன் ஆல் த குழம்பு. ஸோ இது வந்துட்டு இங்கே வளர்த்துதுங்க. சும்மா தூவி விட்டு போனது, அது பாட்டு அது வளர்ந்துச்சு, ஒன்றும் கண்டுக்கல. அப்புறமா பார்த்தா பாருங்கள், இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள், அப்படி வளர்ந்துருக்கு. அதுலேருந்து எடுத்தது தான் இது. ஸோ நல்லா வளருது, நல்ல ப்ரொடக்ஷனும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் சம்திங் ஐ வில் டூ நெக்ஸ்ட் இயர் ப்ராப்பர்லி. ஒரு நல்ல பெரிய இடமா பார்த்து தனியாக கூட ஒரு நல்ல குவான்டிட்டியில் வளர்க்கலான்னு இருக்கிறேன். ஸோ இவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னா ஒன்றுமே பண்ணலைங்க. அது டேக் கேர் கூட பண்ணலாம், தண்ணி கூட ஊற்றல பாவம் அதுக்கு. அப்போ கூட வளர்ந்து நல்லா தனியாக கொடுக்குது பாருங்கள் எவ்வளோ. ஸோ யா, ஒன் ஆஃப் த ஸ்டேபிள். எல்லா குழம்புலையும் எங்கள் வீட்டுக்கார அம்மா தனியாக போட்டே போடுவாங்க, தனியா பொடி. ஸோ யா, லெட்ஸ் see.